அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் இப்போது கலவரமானது தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் அங்கே இருக்கிற அகதிகளை கைது பண்ணுவதற்கான நடவடிக்கையில் அங்கே இருக்கிற போலீசார் ஈடுபட்டோடையது தான். அதாவது அமெரிக்காவோட அரசாங்க தரப்பில் இருந்து இல்லீகல் அகதிகளை ஐஸ் அரெஸ்ட் என்ற பெயரில் கைது பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எதிராகத்தான் இந்த லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பித்து அது இப்போது கலவரமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. அங்கே இருக்கிற போலீசாரால் இவர்களை கட்டுப்படுத்த முடியாதபடியால் நேஷனல் கார்ட் ட்ரூப்ஸை இப்போது களமிறக்கி இருக்கிறார்கள். அவர்கள் இப்போது வைலன்ஸான முறையில் இந்த கலவரத்தை அடக்குவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்ற செய்தியெல்லாம் தொடர்ந்து வெளியே வந்திருக்கு. இப்படி இருக்கிற இந்த லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் நடக்கின்ற பிரச்சனைகளை லைவாக டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டிருந்த ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு எதிராக அங்கே இருக்கின்ற போலீசார், அதாவது LAPD என்று சொல்லப்படுகின்றவர்கள் ரப்பர் குண்டுகளை பயன்படுத்தி அந்த ரிப்போர்ட்டருக்கு எதிரான துப்பாக்கி சூடை நடத்தி இருக்கிறார்கள். அதுவும் காலில் சூட் பண்ணி இருக்கிறார்கள். அது லைவ் டெலிகாஸ்டில் அப்படியே கவர் ஆகி இருக்கு. இது நிறைய செய்தி ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவோட LAPD-யானது இப்போது அத்துமீறி செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் அங்கே இருக்கின்ற கலவரக்காரர்களுக்கு எதிரான துப்பாக்கி சூடு ரப்பர் குண்டுகளை பயன்படுத்தி அவர்களுக்கு எதிரான துப்பாக்கி சூடு நடத்தினா கூட பரவாயில்லை. பட் அங்கே இருக்கின்ற செய்திகளை கலெக்ட் பண்ண வந்த ஒரு ரிப்போர்ட்டருக்கு எதிராக இப்படி ரப்பர் குண்டுகளை பயன்படுத்தி துப்பாக்கி சூட்டை நடத்தியதான் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்ல முடியும். இப்படி இவர்கள் ஜேர்னலிஸ்டுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவது இன்னும் ஒரு நாட்டை தான் உங்களுக்கு நினைவுபடுத்துது. உங்களுக்கும் இப்போது யார் என்று ஞாபகம் வந்திருக்கும். வேறு யார்? இஸ்ரேல் யாருன்னு பார்க்க மாட்டார்கள். காசாவில் ரிப்போர்ட்டர்ஸ் இருந்தாலும் சரி, ரிப்போர்ட்டர்ஸ் இல்லாட்டியும் சரி, யாருன்னு பார்க்காமல் அந்த தாக்குதலை மேற்கொள்வார்கள். ரிப்போர்ட்டர்ஸ் இருந்து அவர்கள் குறித்தும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இதனால இந்த போர், இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் ஆரம்பிச்சதானே இப்போ வரையுமே நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நிறைய ஜேர்னலிஸ்ட் இந்த காசா பகுதியில் வச்சு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதையும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து வேணுமென்று அவர்களை குறிவைத்து தாக்கி இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். இப்படி இஸ்ரேல் செய்கின்ற இந்த சூழ்நிலையில இஸ்ரேலுக்கு உதவி செய்கின்ற, கண்மூடித்தனமாக இஸ்ரேலுக்கு உதவி செய்கின்ற அமெரிக்காவும் அதே ஒரு போக்கை கையாண்டு கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் அமெரிக்காவில் இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸுக்கு எதிரான இப்படி ஒரு துப்பாக்கிச்சூடை நடத்துவது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தான் அனுப்பி இருக்குன்னு சொல்ல முடியும். இப்படி இருக்கிற அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்பினுடைய அரசாங்கம் இப்போது கட்டவிழ்த்து விடப்பட்ட காலி மாதிரி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு நெறிமுறைகளும் இல்லாமல், எந்த ஒரு ரூல்ஸும் இல்லாமல் கண்மூடித்தனமாக அனைத்து நடவடிக்கைகளும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற விமர்சனங்களும் இப்போது எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் கலவரக்காரர்களை அடக்குவதற்காண்டி LAPD-யை களமிறக்கினால், அதாவது நேஷனல் கார்ட் ட்ரூப்ஸை களமிறக்கினால் அவர்கள் அங்கிருக்கிற ஜேர்னலிஸ்டுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதனால தான் இப்போது இவர்களுக்கு எதிரான எதிர்ப்புகள் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. இப்படி இருக்கிற நேஷனல் கார்ட் ட்ரூப்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக 500 US மெரைன் போர்ஸை களமிறக்குவதற்கு இப்போது தயாராக இருக்கும் என்ற செய்திகளும் அமெரிக்காவோட அரசாங்கம் தரப்பிலிருந்து வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே அமெரிக்காவோட துணை பிரசிடண்டாக இருக்கிற JD Vance அவர்கள் அமெரிக்காவோட நேஷனல் கார்டுக்கு உதவி தேவைப்பட்டால் நாங்கள் அமெரிக்காவுடைய மெரைன் போர்ஸை களமிறக்க தயாராக இருக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த வகையில் தான் இப்போது 500 மெரைன் போர்ஸ் வீரர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு. ஆகவே இதில் இருந்து லாஸ் ஏஞ்சலஸ்ல நடக்கும் இந்த பிரச்சனை ரொம்ப தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்ல முடியும். இது கண்டிப்பாக ட்ரம்ப் அவர்களோட ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை தான் ஏற்படுத்த போகுது. இப்படி இருக்கையில கலிபோர்னியாவினுடைய கவர்னர் ட்ரம்ப் அவர்கள் இப்படி நேஷனல் கார்ட் ட்ரூப்ஸை களமிறக்கி இருப்பது இல்லீகல் ஆக்ட் என்று சொல்லியிருக்கார். இதற்கு எதிராக நாங்கள் கோர்ட்டில் வழக்கு தொடர போறோம் என்று சொல்லியிருக்கார். ஆகவே நீதிமன்றங்களை நாட போறார்கள். கலிபோர்னியாவினுடைய கவர்னர் இப்போது நீதிமன்றத்தை நாடி ட்ரம்புக்கு எதிரான கேஸை பதிவு செய்ய போறார். இது கண்டிப்பாக ட்ரம்புக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியும். எந்த ஒரு சட்டத்தையும் ஃபாலோ பண்ணாமல் எடுத்த உடனே சின்ன ஒரு பிரச்சனைக்காண்டி நேஷனல் கார்ட் ட்ரூப்ஸை களமிறக்கி இருப்பது நிறைய எதிர்ப்புகளை எழுப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேஷனல் கார்ட் ட்ரூப்ஸ் இப்போது ரிப்போர்ட்டர்ஸுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவதும் மிகப்பெரிய எதிர்ப்பை எழுப்பி இருக்கிறபடியால் இதற்கான பதிலை கண்டிப்பாக ட்ரம்ப் அவர்கள் சொல்லியே ஆகணும். ட்ரம்பினுடைய அரசாங்கம் சொல்லியே ஆகணும். பட் என்னதான் இவர்கள் விளக்கத்தை கொடுத்தாலும், அதாவது ஜேர்னலிஸ்டுக்கு எதிரான தாக்குதலை நடத்தியதுக்கு ஏதாவது ஒரு விளக்கத்தை கொடுத்தாலும், அப்படி தாக்குதலை நடத்தியது தவறான விஷயம். அதையும் செய்திகளை கலெக்ட் பண்ண போன ஜேர்னலிஸ்டுக்கு எதிரான தாக்குதலை நடத்தியது தவறான விஷயம். இதற்கான தண்டனைகளை யார் அந்த ஜேர்னலிஸ்டை ஷூட் பண்ணினாரோ அவர் அனுபவிச்சு தான் ஆகணும். இதற்கான நடவடிக்கைகளை இப்போது ட்ரம்ப் அரசாங்கம் ஈடுபட்டாங்கன்னு தான் இந்த பிரச்சனையை கொஞ்சம் தணிக்க முடியும். ஏற்கனவே கலவரத்தையே ட்ரம்பர்களால் தணிக்க முடியல. இப்படி இருக்கையில அந்த கலவரத்தை அடக்க போன போலீசார் அங்கிருக்கின்ற ரிப்போர்ட்டர்ஸுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி இன்னும் ஒரு பிரச்சனையும் தூண்டி விட்டு இருக்கிறார்கள். இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் தூண்டிவிடப்படப்போகுது என்று தெரியல. பட் இது தமிழர்களுக்கு தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கு. அப்படி நாங்கள் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்தோம். நேற்று வீடியோவில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தேன். உக்ரைனியர்களை இனி ரஷ்யாவுக்கு அனுமதிக்க கூடாது, அதுக்கு தடையை போடுவதற்கான நடவடிக்கையில் ரஷ்யா ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லியிருந்தேன். அதில் முக்கியமாக உக்ரைனில் இருக்கிற மக்கள் உக்ரைனோட இராணுவத்தோடையும் உக்ரைனோட உளவமைப்போடையும் இணைந்து செய்யப்படுறபடியாலும் அவர்களோட தொடர்பில் இருக்கிறபடியாலும் ரஷ்யாக்குள்ள நுழைந்து ரஷ்யாவுக்கு தீவிரவாத தாக்குதலை நடத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுறபடியே தான் ரஷ்யா எப்படி உக்ரைனியர்களை இனி ரஷ்யாவுக்கு அனுமதி
அனுமதிக்கக்கூடாது என்றும் அதற்கு எதிரான தடையை போடுவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடுகிறார்கள் என்பதை நேற்றைய வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். இதற்கு வலு சேர்க்கிற வகையில இப்போது நிறைய செய்திகள் வெளிவந்திருக்கு. உக்ரைனோட ஏஜென்ட் ரஷ்யாவோட மாஸ்கோ ரீஜனில் இருக்கின்ற டிஃபென்ஸ் பிளானை கொண்டு வைத்து தவிர்ப்பதற்கான பிளானை போட்டிருக்கார். அவரை இப்போது ரஷ்யாவோட உளவமைப்பாக இருக்கின்ற FSB தரப்பிலிருந்து கைது பண்ணியிருக்கிறார்கள். கைது பண்ணுவது மட்டுமில்லாமல் அவர்கிட்ட இருந்து இதற்கான வாக்குமூலத்தையும் இப்போது இவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வாக்குமூலத்தின்படி 2 குண்டுகளை பயன்படுத்தி மாஸ்கோ ரீஜனில் இருக்கின்ற டிஃபென்ஸ் பிளானை கொண்டு வைத்து தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கார் என்பது தெளிவாக தெரியுது. அது மட்டுமில்லாமல் உக்ரைனை சேர்ந்த ஒரு நபர் ரஷ்யா மிலிட்டரியினுடைய ப்ராடக்டை இல்லீகலாக ஸ்மோக்லிங் பண்ணுவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டபடியால் அவரை இப்போது இன்டர்நேஷனல் வாண்டட் லிஸ்டில் ரஷ்யாவோட உளவமைப்பாக இருக்கின்ற FSB தரப்பிலிருந்து ஆட் பண்ணி இருக்கிறார்கள். ஆகவே உக்ரைனிலிருந்து வருகின்ற அகதிகள் இப்போது ரஷ்யாக்குள்ள தீவிரவாத தாக்குதலில் ஈடுபடுவதற்காண்டியும் ரஷ்யாவில் இருந்து பொருட்களை இல்லீகலாக உக்ரைனுக்கு கொண்டு போவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். அதிலே முக்கியமாக ரஷ்யாவோட மிலிட்டரி பொருட்களை தான் இப்படி இல்லீகலாக ஸ்மோக்லிங் பண்ணுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். இதனை ரஷ்யாவோட உளவுத்துறையானது இப்போது தடுத்து நிறுத்துவதற்காண்டி கடுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். இப்படி ரஷ்யாவுக்குள்ள ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருக்கின்ற LPR பகுதியில் ரஷ்யாவோட ராணுவ வீரர்கள் எங்கெங்கே இருக்கிறார்கள், ரஷ்யாவோட மிலிட்டரி வெப்பன்ஸ் ஆனது எங்கெங்கே இருக்கு என்பதற்கான தகவல்களை சேகரித்து அதனை உக்ரைனோட உளவு அமைப்புக்கு கொடுப்பதற்காண்டி ஒரு உக்ரைனியர் செயல்பட்டிருக்கார். அவரை இப்போது ரஷ்யாவோட FSB தரப்பிலிருந்து கைது பண்ணி இருக்கிறார்கள் என்ற செய்திகளும் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே ரஷ்யாவோட உளவு அமைப்பானது இப்போது உக்ரைனோட தீவிரவாத தாக்குதலையும் தீவிரவாத செயல்களையும் உக்ரைனோட உளவாளிகளையும் கண்டுபிடிப்பதற்கான அவர்கள் கைது பண்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இல்லீகலான ஸ்மோக்லிங் வேலைகளை நடத்துகிற நபர்களையும் இல்லீகலான ஸ்மோக்லிங் வேலைகளையும் தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கையில தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க. ஏனென்றால் உக்ரைன் தரப்பிலிருந்து ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதலை மேற்கொண்டார்கள். அதுவும் ரஷ்யாவோட ஏர்ஃபீல்டு மீது மிகப்பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதலை மேற்கொண்டு ரஷ்யாவுக்கு ஒரு பாடத்தை போட்டு இருந்தார்கள் என்று சொல்ல முடியும். என்னதான் உக்ரைன் நடத்திய தீவிரவாத தாக்குதலாக இருந்தாலும் அதுவும் திறம்பட அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த விஷயத்தில் உக்ரைனை பாராட்டித்தான் ஆகணும். அதே நேரத்தில் இப்படி உக்ரைன் வெற்றிகரமான ஒரு தாக்குதலை ரஷ்யாக்குள்ளே செய்வதற்கு ரஷ்யாவோட செக்யூரிட்டியானது எப்படி அலட்சியமாக இருந்தார்கள் என்ற கேள்வியும் பல மத்தியில் எழும்பியிருந்தது. ரஷ்யாவோட செக்யூரிட்டியில் இருக்கின்ற ஓட்டைகளை இப்போது உக்ரைனானது வெளிக்காட்டி இருப்பபடியால் அந்த ஓட்டைகளை அடிப்பதற்கான நடவடிக்கைகளை இப்போது ரஷ்யா ஈடுபடுகிறார்கள். உக்ரைன் ரஷ்யாவுக்கு இருக்கின்ற ஏர்ஃபீல்டு மீது தாக்குதலை நடத்தின பிறகுதான் உக்ரைனுக்கு நடக்கின்ற தீவிரவாத தாக்குதல் மேலே இப்போது புடினவர்கள் அதிக கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சு ரஷ்யாவோட FSBக்கு அதிக உரிமைகளை கொடுத்து அதிக அதிகாரத்தை கொடுத்து இப்படி தீவிரவாத தாக்குதலில் ஈடுபடுகின்ற நபர்களுக்கும் தீவிரவாத செயலில் ஈடுபடுகின்ற நபர்களை கைது பண்ணுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறார். இதனால தான் தேடி தேடி உக்ரைனியர்களை ரஷ்யா வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ரஷ்யாவுக்கு தீவிரவாத தாக்குதலில் ஈடுபடுவதற்கான முயற்சி செய்கின்ற நபர்களை ரஷ்யா வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் புடின் அவர்கள் 2050 இடையில FSB நாவல் பவுஸை டெவலப்மெண்ட் பண்ணுவதற்கான ஸ்ட்ராட்டஜிக்கு அப்ரூவலை கொடுத்திருக்கார் என்ற செய்தியில் வெளிவந்திருக்கு. ரஷ்யாவோட ஏர்ஃபீல்டு மீது நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு ரஷ்யாவோட உளவமைப்பை இனிமே அப்கிரேட் பண்ணி ஆகணும், அதனை டெவலப்மெண்ட் பண்ணியே ஆகணும். ஏனென்றால் இப்படி ஒரு ஓட்டையை ரஷ்யா விட்டிருக்கிறார்கள். ரஷ்யாவோட அலட்சியத்தால் தான் இப்படி ஒரு தாக்குதலை உக்ரைனால் செய்ய முடிந்தது. இதனால ரஷ்யாவோட உளவமைப்பை இன்னுமே ஸ்ட்ராங்காக மாற்றணும், திறம்பட வழிநடத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடணும். இதற்காண்டி தான் புரிந்தவர்கள் இந்த FSB நாவல் போஸை அப்படியே டெவலப்மெண்ட் பண்ணுவதற்கான அப்ரூவலை கொடுத்திருக்காருன்னு சொல்லப்படுகின்றது. ரஷ்யாவோட உளவமைப்பை இன்னுமே ஸ்ட்ராங்காக மாற்றணும், அதுக்காண்டி பார்த்து புரிந்தவர்கள் இப்போது அப்ரூவலை கொடுத்து கொண்டிருக்கார். அந்த வகையில் தான் ரஷ்யாவோட FSB நாவல் போஸை டெவலப்மெண்ட் பண்ணுவதற்கான அப்ரூவலை கொடுத்திருக்கார். அதே மாதிரி ரஷ்யாவோட உளவமைப்பாக இருக்கின்ற FSBயை இன்னுமே டெவலப்மெண்ட் பண்ணுவதற்கான நிறைய ஆர்டரை புடினவர்கள் ரகசியமாக கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற செய்தியும் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ரஷ்யாவோட உளவமைப்பை எடுத்து பார்த்தோம்னா இப்போது FSB என்று அழைக்கப்படுவது சோவியத் யூனியன் காலத்தில் KGB என்று அழைக்கப்பட்டது. அவர்களைத்தான் பெயர் மாற்றம் செய்து இப்போது FSB-யாக மாற்றியிருக்கிறார்கள். KGB எடுத்து பார்த்தோம் என்றால் இந்த உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு உளவமைப்பு என்றே சொல்ல முடியும். அந்த வகையில் இப்போது ரஷ்யாவோட உளவமைப்பையும் மிகப்பெரிய ஒரு உளவமைப்பு என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பட் அந்த உளவமைப்புக்கு தண்ணி காட்டி இப்போது உக்ரைன் ரஷ்யாவுக்கு நடத்திய தீவிரவாத தாக்குதல் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக இருக்கும். இதனால ரஷ்யா தங்களுடைய FSB-யை மறுகட்டமைப்பு செய்து மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக மாற்றி ஆகணும். அதுக்கான நடவடிக்கைகள் தான் புதினவர்கள் ஈடுபடுகிறார் என்ற செய்தியெல்லாம் இப்போது வெளியிட ஆரம்பிச்சிருக்கு. இப்படி இருக்கையில் இந்த FSB தரப்பிலிருந்து ஒரு செய்தியானது வெளியே வந்திருக்கு. 2023 அக்டோபர் 1 இருந்து ரஷ்யாவில் இருக்கின்ற தூண்களுக்கான உதிரிப்பாங்களாக இருக்கட்டும், ரஷ்யாவோட மிலிட்டரியினுடைய உதிரிப்பாங்களாக இருக்கட்டும், அதுமே இல்லீகலான முறையில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு ரஷ்யா தரப்பிலிருந்து தடையை போட்டிருக்கிறார்கள். அதிலே முக்கியமாக 236 இல்லீகலான எக்ஸ்போர்ட்டுக்கு நாங்கள் தடையை போட்டிருந்தோம். இப்படி இருக்கையில் இப்போ
உக்ரைன் ரஷ்யாவோட உதிரி பாகங்கள் கிடைக்காமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். உக்ரைனோட ட்ரோன் தொழிற்சாலைகளும் உக்ரைனோட மிசைல் தொழிற்சாலைகளும் ரஷ்யாவோட உதிரி பாகங்களுக்காண்டி இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற மாதிரி செய்தியில் வெளியிட்டிருக்கிறார்கள். இது ஒரு புரொபகண்டா செய்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. என்னதான் உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு இடையில போர் இடம்பெற்றாலும் ரஷ்யாவில் இருந்து உதிரி பாகங்களை மிலிட்டரி உதிரி பாகங்களையும் எக்யூப்மெண்ட்ஸையும் உக்ரைன் இன்னைகளாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். அதுவும் ரஷ்யாட்ட இருந்து இப்படியான உதிரி பாகங்களை எடுத்து உக்ரைன் தங்களுக்கான வெப்பன்ஸை உருவாக்கி அதனை மறுபடியும் ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்துவார்கள். ஏற்கனவே இதற்காண்டி ரஷ்யாவோட எஃப்எஸ்பி தரப்புல இருந்து நிறைய பேரை கைது பண்ணியிருந்தார்கள். மாஸ்கோவில் வைத்து நிறைய பேர் கைது பண்ணியிருந்தார்கள் என்ற செய்தியில ஏற்கனவே எங்களுடைய வீடியோல பார்த்திருப்போம். அதிலே முக்கியமாக ஹெலிகாப்டர்களுக்கு தேவையான உதிரி பாகங்களாக இருக்கட்டும், மற்ற ஃபைட்டர் ஜெட்டுக்கு தேவையான உதிரி பாகங்களாக இருக்கட்டும், இதனை ரஷ்யாவில் இருந்து இல்லீகலாக உக்ரைனுக்கு கடத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்ட நபர்களை ரஷ்யாவோட உளவுப்பாக இருக்க அந்த எஃப்எஸ்பி கைது பண்ணி இருந்தார்கள் என்ற செய்திகளை ஏற்கனவே எங்களுடைய வீடியோவில் பார்த்துருந்தேன். இப்படி இருக்கலாம் ரஷ்யாவுக்கு தீவிரவாத தாக்குதலை மேற்கொள்வதற்காண்டி அதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட்ட உக்ரைனியர்களை ரஷ்யா தரப்பிலிருந்து கைது பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ரஷ்யா தரப்பில் இருந்து உக்ரைனில் இருக்கிற நபர்கள், அதாவது உக்ரைனியர்கள் ரஷ்யாவுக்கு உள்நுழைவுக்கு தடையை போடுவது சரியான விஷயம் என்பது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். ஏனென்றால் இப்படி வருகின்ற நபர்கள் ரஷ்யாவுக்கு தீவிரவாத தாக்குதலை நடத்துவடியால் கண்டிப்பாக ரஷ்யா இதற்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டே ஆகணும். அதுக்கானத்தான் உக்ரைனியர்கள் யாருமே இனி ரஷ்யாவுக்கு நுழையக்கூடாது என்று ரஷ்யா தரப்பிலிருந்து தடையை போடுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். அப்படி நாங்கள் நாட்டோ பக்கம் போனோம் என்றால் நாட்டோவில் மெம்பராக இருக்கிற நாடுகள் தங்களுடைய ஜிடிபியில் இருந்து தங்களுடைய டிஃபென்ஸுக்காண்டி 2% இவ்வளவு நாளுமே ஒதுக்கி கொண்டு இருந்தார்கள். பட் அந்த 2% 5% அதிகரிக்கணும் என்று நாட்டோ தரப்பிலிருந்து சொல்கிறார்கள். அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் இப்போது சொல்லியிருந்தார். இப்படி இருக்கையில இதனை இப்போது ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டர் நிராகரித்திருக்கார். அதாவது ஸ்லோவாக்கியா தரப்புல இருந்து 2% ஜிடிபியை ஒதுக்கீடு செய்வது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமாக இருக்கு. இப்படி இருக்கையில 5% ஜிடிபி எங்களால் கண்டிப்பாக ஒதுக்கீடு செய்ய முடியாது. இப்படி டிஃபென்ஸுக்கான இந்த ஜிடிபி ஒதுக்கீடு செய்வதற்கு பதிலாக அந்த ஜிடிபியை இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காண்டியும் ஹாஸ்பிட்டலுக்காண்டி நாங்கள் ஒதுக்குவதற்கு தயாராக இருக்கோமே ஒழிய இந்த டிஃபென்ஸுக்கான 5% ஜிடிபி ஒதுக்க முடியாது என்று ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டராக இருக்கின்ற ரோபர்ட் பிகோ அவர்கள் சொல்லியிருக்கார். இதை சொல்லுகின்ற விஷயம் நியாயமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கு. டிஃபென்ஸுக்காண்டி அதிக பணத்தை, அதாவது தங்களுடைய ஜிடிபியிலிருந்து 5% ஒதுக்கினால் மற்ற தேவைகளுக்காண்டி எப்படி பணத்தை ஒதுக்கீடு செய்ய முடியும், மற்ற தேவைகளுக்காண்டி எப்படி ஜிடிபி ஒதுக்கீடு செய்ய முடியும்? நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அமைதியாக இருக்கின்ற ஒரு நாடு தேவையில்லாமலே டிஃபென்ஸுக்காண்டி அதிக பணத்தை செலவு செய்யணும். நாட்டோட மெம்பராக இருக்கிறார்கள் என்றதுக்காண்டி 5% ஜிடிபி ஒதுக்கீடு செய்யணும் என்று சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். இப்படி 5% ஜிடிபி தங்களுடைய டிஃபென்ஸுக்காண்டி ஒதுக்கீடு செய்யணும் என்று நாட்டோ தரப்பிலிருந்து சொல்வதால கண்டிப்பாக இது நாட்டோக்குள்ளேயே பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. முதற்கட்டமாக இப்போது ஸ்லோவாக்கியா தரப்புல இருந்து நாங்கள் இந்த ஜிடிபி அதிகரிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இனி ஸ்லோவாக்கியாவை தொடர்ந்து மற்ற நாட்டோ நாடுகளும் இப்படி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு. என்றால் 5% ஜிடிபி என்பது சின்ன விஷயம் கிடையாது. அதாவது நாட்டோ மெம்பராக இருக்கிற நாடுகள் 2% ஜிடிபியை கூட ஒதுக்க முடியாமல் இருக்கிறார்கள். ஒரு சில நாடுகள் 1% ஜிடிபியை ஒதுக்குகிறார்கள். அதாவது 2% ஜிடிபியை விட குறைவான ஜிடிபியை தான் தங்களுடைய டிஃபென்ஸுக்காண்டி ஒதுக்கீடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கையில 5% ஜிடிபியாக அதிகரிப்பதற்கு எப்படி நாட்டோவில் மெம்பராக இருக்கிற 31 நாடுகளும் ஓகே சொல்வார்கள் என்ற கேள்வி தான் பல மத்தியில் எழும்பியிருக்கு. பட் இப்படி டிஃபென்ஸுக்காண்டி 5% ஜிடிபி ஒதுக்கீடு செய்வதற்கு எந்தெந்த நாடுகள் ஓகே சொல்வார்கள் என்பதை வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இது நாட்டோக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்த போகுது. இப்படி இருக்கையில நாட்டோட செக்ரட்டரியாக இருக்கிற மார்க் ரூடே அவர்கள் நாட்டோட ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை இப்போது 400% அதிகப்படுத்தணும் என்று சொல்லியிருக்கார். முதல்ல நாட்டோட மெம்பராக இருக்கிற நாடுகள் தங்களுடைய ஜிடிபி அதிகப்படுத்துவதற்கு தயாராக இல்லை. இப்படி இருக்கையில நாட்டோ நாடுகளோட டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை, அதாவது ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி 400% அதிகப்படுத்தணும் என்று சொல்வதற்கு எப்படி நாட்டோட மெம்பராக இருக்கிற நாடுகள் ரியாக்ட் பண்ண போறாங்க என்பதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவர்கள் இப்படி அனைத்தையும் அதிகப்படுத்துவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவோட கேப்பபிலிட்டியை இப்போது நாட்டோவானது புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். ரஷ்யாவுக்கு ஈடணியாக நாட்டோவானது மாறணும் என்றதுக்காண்டி தான் அதிக ஜிடிபியை நாட்டோக்காண்டி ஒதுக்கீடு செய்யணும், தங்களுடைய டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை 400% அதிகப்படுத்தணும் என்று நாட்டோ தரப்பிலிருந்து முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். பட் இதனை நடைமுறைப்படுத்த முடியுமா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி நாங்கள் ரஷ்யா உக்ரைன் போர்க்களத்துக்கு போனோம் என்றால் ரஷ்யா இப்போது டினிப்ரோ பகுதியில் தங்களுடைய ஒபென்ஸ் தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். டினிப்ரோ ரீஜனில் களமிறங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படி ரஷ்யா இந்த டினிப்ரோ பகுதிக்கு களமிறங்கி இருக்கிறபடியால் சாப்ரஸஸ் பகுதியாக இருக்கட்டும், டொனஸ் பகுதியாக இருக்கட்டும், அதாவது டிபிஆராக இருக்கட்டும், இங்கே இருக்கிற உக்ரைனோட ராணுவர்களோட போக்கஸ் ஆனது அப்படியே டினிப்ரோ ரீஜனுக்கு தான் மாறி இருக்கு. இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் என்று மிலிட்டரி எக்ஸ்பர்ட்டாக இருக்கின்ற ஆண்ட்ரி மொரோஸ்கோ அவர்கள் சொல்லியிருக்கிறார். இரண்டு ரஷ்யா டினிப்ரோ பகுதிக்கு காலி வச்சபடியால் கண்டிப்பாக இந்த பகுதியை முழுமையாக கைப்பற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். இது உக்ரைனுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். ஏனென்றால் இந்த டினிப்ரோ பகுதியில் நிறைய இயற்கை வளங்களானது இருக்கு. ஆகவே இந்த பகுதியை கைவிட்டு விடக்கூடாதுன்றதுக்காண்டி உக்ரைன் தங்களுடைய
ராணுவ வீரர்களை இங்க குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் மற்ற புறநிலையில் இருக்கிற ராணுவ வீரர்களை கூட இங்க குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த செய்திகள் வெளிவருது. அந்த வகையில தான் சப்ரசர் பகுதியாக இருக்கட்டும், டிபிஆர் பகுதியாக இருக்கட்டும், இங்க இருக்கின்ற உக்ரைனோட ராணுவ வீரர்கள் அப்படியே தினிப்ரோ பகுதிக்கு மாற்றப்பட போறார்கள் என்றும் இது ரஷ்யாவுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் என்று இப்போது மிலிட்டரி எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்கிறார். ஆகவே உக்ரைன் நிறைய இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்காங்க. நிறைய பகுதியில் ரஷ்யா இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். உக்ரைனோட டிஃபென்ஸ் லைனானது இப்போது முழுமையாக கொலாப்ஸாக ஆரம்பிச்சிருக்கு. இது உக்ரைனுக்கு நேற்று ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு. இப்படி இருக்கிற உக்ரைன் தரப்பிலிருந்து ரஷ்யாவோட குரோக்ஸ் பகுதிக்கு எதிராக தங்களுடைய மிசைல்களை பயன்படுத்தி தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இதனால் ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்கார் என்றும் 4 நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியில் ரஷ்யா தரப்பிலிருந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் கொல்லப்பட்ட நபராக இருக்கட்டும், காயமடைந்த நபராக இருக்கட்டும், இந்த 5 பேருமே சிவிலியன்ஸ். இவர்களுக்கு எதிரான தாக்குதலை தான் உக்ரைன் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயமானது போர்க்குற்றம். இந்த போர்க்குற்றத்தை தான் இப்போது உக்ரைன் செய்திருக்கிறார்கள். அதுவும் சிவிலியன்ஸுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவது போர்க்குற்றம். அதனை உக்ரைனும் செய்கிறார்கள், ரஷ்யாவும் செய்கிறார்கள். என்னதான் ரஷ்யா உக்ரைனோட மிலிட்டரி குறிவைத்து தாக்குதலை நடத்துகிறோம் என்று சொன்னாலும் அந்த தாக்குதலால் நிறைய அப்பாவி பொதுமக்களும் காயமடைகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். ஆகவே ரஷ்யாவும் போர்க்குற்றத்தை செய்கிறார்கள். அதே மாதிரியே அதையும் விட அதிகமாக உக்ரைனும் போர்க்குற்றத்தை செய்கிறார்கள். உக்ரைன் இப்படி போர்க்குற்றத்தை செய்வதற்கு முக்கியமான காரணமே உக்ரைன் ரொம்ப பெரிய விரக்தியில இருக்கிறார்கள். ரஷ்யா மேற்கொள்ளுகின்ற தாக்குதலால் உக்ரைனுக்கு இழப்புகள் ஏற்படுது. ஃப்ரண்ட்லைன் கொலாப்ஸ் ஆகி கொண்டிருக்கு. இந்த விரக்தியினுடைய வெளிப்பாடாகத்தான் மக்களை குறிவைத்து உக்ரைன் தாக்குதலை நடத்துகிறார்கள் என்று சொல்ல முடியும். இப்படி இருக்கிற ஐரோப்பிய தரப்பில் இருந்து அமெரிக்கா ஐரோப்பியத்துக்கான அனுமதியை கொடுத்து ஐரோப்பியத்துக்கு உதவி செய்தால் ஐரோப்பியம் ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போடுவதற்கான வாக்கெடுப்பை ஜூன் 20 நடத்துவார்கள் என்று பொலிட்டிகோ தரப்பிலிருந்து செய்தியானது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்கா தரப்பிலிருந்து ஐரோப்பியம் ரஷ்யாவுக்கு எதிரான புதிய பொருளாதார தடைகளை போடுவதற்கு ஐரோப்பியத்துக்கு அவர்கள் ஆதரவாக இல்லை என்று சொல்ல முடியும். இப்படி இருக்கையில் இதற்கான ஆதரவை ஐரோப்பியத்துக்கு அமெரிக்கா கொடுத்தால் ஜூன் 20 ரஷ்யாவுக்கு எதிரான புதிய பொருளாதார தடைகளை போடுவதற்கான வாக்கெடுப்பை ஐரோப்பியம் நடத்துவார்கள் என்பதுதான் இப்ப வருகின்ற செய்தியாக இருக்கு. அமெரிக்காவோட லின்சி கிராம் அவர்கள், அதாவது அமெரிக்காவோட செனட்டராக இருக்கின்ற லின்சி கிராம் அவர்களும் அவரோட டீமும் ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை அதிகமாக போட்டு ரஷ்யா கடிதங்களை கொடுக்கணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கார். ஆகவே லின்சி கிராம் அவர்களை நம்பித்தான் இப்போது ஐரோப்பியமானது இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். ஐரோப்பியன் நிமிக்கிற மாதிரி ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை ஸ்ட்ராங் பண்ணணும் என்றால் லின்சி கிராம் அவர்கள் மட்டும்தான் ஐரோப்பியத்துக்கு உதவி செய்ய முடியும். பட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போடுவதற்கு ஆதரவாக இல்லாதபடியாக கண்டிப்பாக அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட மாட்டார்கள். இதனால் அமெரிக்காவோட உதவியானது ஐரோப்பியத்துக்கு கிடைக்காது. இதற்கு ஐரோப்பியம் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி நாங்கள் ஜப்பான் பார்க்கணும் என்றால் ஜப்பான்ல இருக்கின்ற அமெரிக்காவோட பேஸ்ல இப்போது மிகப்பெரிய ஒரு வெடிப்பானது ஏற்பட்டிருக்கின்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு. அதுலேயும் முக்கியமாக இந்த ஏர் பேஸ்ல இருந்து அம்யூனேஷன் டிப்போவில் தான் வெடிப்பானது ஏற்பட்டிருக்கின்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு. இந்த வெடிப்பு வரும் விபத்தா அல்லது இந்த வெடிப்புக்கு பின்னாடி யாராவது இருக்கிறார்களா என்பதற்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு என்ற செய்தியும் தொடர்ந்து வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்திகளோடு தான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குன்னு பார்க்க முடியும். என்ன ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ண